ஆப்கி அதாலத்தில் சாத்வி ரிதம்பரா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் நவீனமாக்குதலை எதிர்க்கிறாரா? இங்க பாருங்க, உங்க பிரசங்கத்தை கேட்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாடர்னைசேஷன், அதாவது இன்டர்நெட், மொபைல், இதெல்லாத்தையும் நீங்க எதிர்க்கிறீங்களா? மொபைல் விஷம், பாய்சன் சொல்றீங்களா? ரஜத் சார், நான் ஒரு மாடர்ன் லேடிங்க. நான் எப்படி நவீனமாக்குதலை எதிர்ப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆனா எல்லாம் அளவுக்கு அதிகமா போகும்போது, அதாவது ஒரு விஷயம் எல்லைய மீறும் போது அது நல்லதா இருக்காது. அதனால இப்ப இருக்கிற ஜெனரேஷனை நான் பாக்குறேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க 24 மணி நேரமும் மொபைல்லயே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு புது பில்டிங்க கட்டுறாங்கன்னா அங்க போய் பாருங்க, அங்கேயும் இதேதான் நடக்குது. ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாவை ஓட்டுறான், ஆனா மொபைலையே தான் பாத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். மொபைலை எடுத்து அதுல செல்ஃபி எடுக்கும்போது விபத்துக்குள்ளாகி எத்தனை உயிர்களை நாம இழந்திருக்கிறோம். தேவையே இல்லாம நல்ல நல்ல இளைஞர்களை நாம இழந்திருக்கிறோம். அதனால எல்லா விஷயங்களையும் ஒரு கண்ட்ரோல் இருந்தாகணும். ஒரு பொருளை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். அதே நேரத்துல முன்னேற்றம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரஜத் சார். அதனாலதான் சிறப்பான பாரதத்தை நான் கனவு கண்டேன். ஆனா அதுல தெய்வீகமும் இருந்தாகணும். நீங்க குதிரையில சவாரி பண்ணும்போது குதிரை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நல்லது. ஆனா அதே குதிரை நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டா அது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? அதனால எல்லாத்துலயும் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொன்னது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க மியாமியில கடற்கரைக்கு போயிருந்தீங்க. அந்த பீச்ல 15 நிமிஷம் இருந்தீங்களா? அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டீங்களா? அது ரஜத் சார், அது என்ன ஆச்சுன்னா, என் கூட இந்த பாட்டு பாடுற குரூப் வேற இருந்துச்சு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கடற்கரையோரமா உட்கார்ந்து அந்த நதிக்கரையில அந்த அழகான கடற்கரையை நாம உட்கார்ந்து ரசிக்கணும். அப்படியே வானத்தை பார்த்தா அங்க நட்சத்திரங்கள் ஜொலிக்கும், அதையும் ரசிக்கலாம். அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம எப்போ பிரபுவை வர்ணிக்கிறோமோ சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். தியானம் பண்ணலாம்னு நினைச்சோம். அந்த இடத்துக்கு நாம எப்போ போனோமோ அங்க பாத்தீங்கன்னா கடற்கரையில வெறும் மது பாட்டில்கள். அவ்வளவு கோரமான ஒரு காட்சியை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஸ்ரீராமன் படைச்ச படைப்புகளை இப்படியா நாம அவமானப்படுத்துறது? அப்போதான் என் கூட வந்தவங்க கிட்ட நான் சொன்னேன், நாம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா, அங்கேயே நின்னு நம்ம பாரத பூமியை வணங்கிட்டோம். என்னுடைய பாரத மாதாவே, உங்க கடற்கரையோரம் சோமநாதர் இருக்கிறார், ஜெகநாதன் இருக்கிறார், கன்னியாகுமாரி இருக்கிறாள். அப்படியே மலையை பார்த்தால் என்னுடைய கேதார் பாபா இருக்கிறார், கங்கோத்ரி, யமுனோத்ரி. நம்ம பூமியில இயற்கை எண்ணெய் அலங்காரத்தோட நிக்கிறா, அழகா கண்ணுக்கு தெரியறா. அங்க நம்ம கடவுளை பார்க்கலாம். அதுதான் கடவுள். இதுதான் நம்ம பூமியின் மகிமை. ஆனா நம்ம பூமியில இந்த மாதிரி அழக ரசிக்கிறவங்க தான் நம்ம கிட்ட சொல்றாங்க, நாம இந்த ஊர்ல ஐஐடிஸ கட்டியாகணும், கல்லூரிகளை கட்டியாகணும், பள்ளிகளை கட்டியாகணும், கோவில் கட்டுறதுனால என்ன பலன்னு. அது என்னன்னா ரஜத் சார், இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது சம்பாதிக்க கூடிய வழியை நமக்கு காட்டுது. ஆனா கோவில்ங்கிறது வாழ்வியலை நமக்கு காட்டுது. உயிரோட இருக்கிறதுக்கும் வாழறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நாம உயிரோட வாழ ஆசைப்படுறோம், அதே நேரத்துல நேர்மையாவும் வாழணும்னு விரும்புறோம். அதோட உங்களுக்கும் நல்லா தெரியும், இது குரு சிஷ்யர்கள் பாரம்பரிய நாடா இருக்குது. சேலரியோட நோட்டை குரு எண்ணுவாரு, ஆனா மாணவர்கள் காப்பி அடிச்சுட்டு எக்ஸாம எழுதுவாங்க. ஆனா அந்த மாதிரியான பூமி இது இல்லையே. அதோட கால்ல விழுந்து வணங்க நாம கத்துக்கணும். அதோட உங்களுக்கும் நல்லா தெரியும் இல்லையா, குடம் தலைய குனியும் போதுதான் நதியுடைய தண்ணி அந்த குடத்துக்குள்ள போகும். எப்போ நாம கடவுளுடைய கால்கள்ல வணங்குறோமோ அப்போதான் நாலேஜ் நம்ம தலைக்குள்ளேயே போகும். அப்போதான் ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு வருது. அதோட உங்களுக்கே நல்லா தெரியும், டாக்டர் கொடுத்த மருந்து வேலை செய்யாம அது தோத்து போச்சுன்னா அப்புறம் அந்த டாக்டரே சொல்லுவாரு, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, அவர் கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு. அதனால வித்யாலயா, பள்ளிக்கூடங்கள் உருவாகணும், காலேஜுகள் உருவாகணும், ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாகணும். ஆனா கோவில்கள் ஏன் உருவாக கூடாது? பாரத பூமியே கோவில்களுடைய பூமி தானே. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா, உடம்பு சரியில்லாம படுத்துட்டீங்கன்னா கோவிலுக்கு போவீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களான்னு. கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவீங்க. ஆனா கடவுளை வேண்டிட்டு தானே போவீங்க. அம்மா கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பிரசாதத்தை கொண்டு கொடுப்பாங்க. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டாதான் மருந்தே வேலை செய்யும், கடவுள் காப்பாத்துவாருன்னு அம்மாவே ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்பெல்லாம் ரியல் லைஃப் ஹீரோக்களோட கதைகளை வச்சு படம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களோட கதையை ஒரு படமா எடுத்தா அது நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? குழந்தை, நீ இந்த கேள்வி கேட்டியே, அதுவே போதுமானது. இதுல இருந்து நீ என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியுது. அப்போ உங்க மனசுலயும் நான் இடத்த பிடிச்சிட்டேன். இங்க இருக்கிற குழந்தைகள் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா ஏகப்பட்ட குழந்தைகள் இங்க இருக்காங்க.
சிங்கங்களை கண்டு நாங்கள் என்றுமே அஞ்சியதில்லை. அதன் முன்னால் நின்று நாங்கள் சிரித்திருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியில் சூர்பனகை மற்றும் ஊர்வசியை நம்பவில்லை. நாங்கள் எங்களுடைய குருவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம். அதை நம்பியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 14 ஆண்டுகள் வனத்தில் இருந்த ஸ்ரீராமனையே நாங்கள் பூஜிக்கிறோம். என்ன ரஜத் சார்? இதே எண்ணத்துல தான் நீங்க வாத்சல்ய கிராம உருவாக்கினீங்களா? இதே கொள்கையோட தான் குழந்தைகளுக்கு புது வாழ்க்கையை கொடுத்தீங்க. அதை பத்தி பேசாம இந்த எபிசோட முடிச்சிட முடியாது. இந்த ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ரஜத் சார், இந்த ராமர் கோவிலுக்காக எல்லா இடத்துக்கும் போய் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சில நேரங்கள்ல நான் அநாத ஆசிரமங்கள்லயும் இந்த பெண்கள் விடுதியிலயும் நான் தங்கி இருக்கிறேன். அங்க இருக்கிற வசதிகளை பார்த்து எனக்கு தோணுச்சு, நாம வெளியில எவ்வளவோ நல்லா வாழ்ந்துகிட்டு வரோம். நாம சாதாரண விஷயங்கள்லயும் கடவுளை பாக்குறோம். மனிதர்களுக்குள்ளயும் நாம கடவுளை பாக்குறோம். ஆனா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ரொட்டியை குடுக்கறோம், பழங்களை குடுக்கறோம், லைன்ல நிக்க வச்சு அவங்களுக்கு துணிகளை நாம குடுக்கறோம், ரொட்டியை குடுக்கறோம், வெறும் பழங்களை குடுக்கறோம். நாம அந்த இடத்துல அதுங்களை ரொம்ப பரிதாபமா நிக்க வைக்கிறோம். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு. அப்போதான் அங்க பணிவிடைகள்லாம் செய்யற பெண்கள் யசோதா அம்மாவா மாறிட்டா, அநாத ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் அக்கா தங்கையா மாறிட்டா, விதவை ஆசிரமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அக்கா தங்கையா மாறிட்டாங்கன்னா, தாத்தா பாட்டியா மாறினா, அப்படி ஒரு உணர்வு எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் அரசியல்ல வரணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா அது என்னுடைய வேலையா இருக்கல. ஆனா அந்த நேரத்துல தான் எனக்குள்ளேயே நான் ஒரு திடமான முடிவு எடுத்தேன். நானே இவங்க எல்லாருக்கும் யசோதாவா மாற ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன, எல்லாமே தொடர்ந்து நடந்து வந்துச்சு. இன்னைக்கும் நீங்க கண்கூடா பாக்குறீங்க வாத்சல்யா அழகா உருவெடுத்து நிக்கிது. யாரும் அனாதை இல்ல, யாரும் வருத்தப்பட வேண்டியவங்க இல்ல, எந்த பெண்களும் வருத்தப்பட்டுக்கிட்டு இல்ல. அதோட ரஜத் சார், உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். கடவுளை நம்பி ஒருத்தங்க ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்கணும்? அவங்க யசோதாவா இருந்து கௌரவமா வாழலாம். அவங்க குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடலாம். வயசான காலங்கள்ல அம்மாவுக்கு உறுதுணையா அவங்க இருக்கலாம். ஒவ்வொரு இளம் பெண்களும் குழந்தைகளுக்கு தாலாட்டா மாறலாம், முதியவர்களுக்கு தடியா மாறலாம். இந்த நோக்கத்தோட தான் எல்லாமே மொத்த உலகத்திலயும் இதை தாண்டி ஒரு நல்ல உதாரணம் கிடைக்காது. இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன், நீங்க பெண்களுக்கான ஒரு தனி ஆர்மியை உருவாக்குறீங்களாமே. நீங்க என்ன கேக்குறீங்க? அது எப்பவோ உருவாயாச்சு. அது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். நம்ம நாட்டு பெண்கள் இந்த மாதிரி மென்மையாவே இருக்கக்கூடாது. பூக்களை மாதிரி அழகா சுத்திட்டு வரக்கூடாது. எங்க போனாலும் தயக்கத்தோட போகக்கூடாது. பேசும்போது அவங்க யார்கிட்டயும் வெக்கப்படக்கூடாது. தேவைப்பட்டா ஆசைப்பட்டா அவங்க பேண்ட் ஷர்ட் கூட போட்டுக்கலாம். ஆனா தன்னுடைய பெண்மையை அவங்க மறைக்க கூடாது. வேணும்னா இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லுவேன். பாலேவலத்தின் சரஸ்வதியை போல அப்படியெல்லாம் அவங்க இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு தாலாட்டா இருக்கணும், முதியவர்களுக்கு தடியா இருக்கணும். ஆகாசத்துல அவங்க சந்தோஷமா பறக்கணும். நாட்டோட எல்லை கோட்டுக்கு போய் அவங்க தைரியமா நிக்கணும். இந்திய பெண்கிற பெருமையை அங்க அவங்க நிலைநாட்டணும். எதிரி நம்மள சுட முயற்சி பண்ணாலும் பின்வாங்கி பயப்படக்கூடாது. நம் நாட்டு இளைஞர்கள் எப்படி கொடிய பறக்க விட போறாங்களோ, அங்கே போனா கொடிய பறக்க விட்டுட்டு தான் வருவாங்க, இல்லனா கொடிய போத்திக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரிதான் இந்திய மண்ணின் பெண்கள். அவங்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும். அதனால இளைஞர்களுக்காக இமாச்சலத்துல அதே மாதிரி ரஜத் சார், உங்க மூலமா இந்த தகவலை சொல்றதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்தியாவின் முதலான கேர்ள்ஸ் ஆர்மி ஸ்கூல் வாத்சல்யாவில உருவாகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் கடைசி கேள்வி கேட்கலாம். நீங்க ஸ்ரீராமர் கோயில கட்டி முடிக்கிறதுக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கான பங்களிப்பையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்போ என்ன கேக்குறேன்னா, மதுரால ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரு, அங்கேயும் கோவில் கட்ட போறாங்க. அங்க உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? நான் என்ன யோசிக்கிறேன்னா, 22 ஜனவரி தீபாவளியை விட பெரிய கொண்டாட்டம் அன்னைக்கு நடக்கும். அது நடந்துருச்சுன்னா கிருஷ்ண ஜென்ம பூமியும் நமக்கு சொந்தமாயிடும். ரஜத் சார், என் கூட ஒரு பெண் வந்திருக்கா. சரி, அவ ஒரு பாட்டு பாட ஆசைப்படுறா. கண்டிப்பா. சிம்ரன், நீ எங்க இருக்க? तू कितनी अच्छी है, तू कितनी भोली है, प्यारी प्यारी है ओ माँ, ओ माँ। तू कितनी सुंदर है, तू कितनी प्यारी है, प्यारी प्यारी है ओ माँ, ओ माँ, ओ माँ, ओ माँ। ரொம்ப அழகா பாடினம்மா.
ரஜத் சார் கூடவே சியா வந்திருக்கா. சியா சியாவா? சியா எழுந்து நின்னு பாடு. அவ ஒரு கவிதை சொல்லுவா. किससे दर्श दर वर्ष हर बार आएंगे, मुझे खुशी है इस बात की कि इस वर्ष मेरे श्री राम आएंगे. வா வா. அப்புறம் இன்னொரு கவிதை சொல்லுவேல, அத சொல்லு. मुट्ठी में कुछ सपने लेकर भरकर जेबों में आशाएं, दिल में है अरमान यही कुछ कर जाए कुछ कर जाए. मैं उस माटी का वृक्ष नहीं जिसको नदियों ने सींचा है, दीदी माँ जी की उंगली थामकर मैंने चलना सीखा है. मैं वात्सल्य में लिखी कविता मुझको संस्कारों ने सींचा है, दीदी माँ जी के आंचल में पलकर मैंने दुनिया को देखा है. तूफानों सा शोर नहीं कल कल बहता जल हूँ मैं, दीदी माँ जी के संस्कारों का आने वाला कल हूँ मैं. दीदी माँ जी का धाम मिला, पावन परमानंद नाम मिला, और भला क्या आस है मुझको इतना खुशहाल அழகான ஒரு குடும்பம் கிடைத்தது. मुझे दीदी माँ जी का प्यार मिला, मुझे दीदी माँ जी का प्यार मिला. பிரமாதம் சியா, எல்லாரும் அவளுக்கு கை தட்டுங்க. பிரமாதம் பிரமாதம். இங்க பாருங்க, நீங்களும் ஒரு பாட்டு பாடணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. எங்களுக்காக நான் எந்த பாட்டை பாட? சரி எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. राम को पाना है तो बंदे खुद को बदलना होगा. हाथ ऊपर करके. राम को पाना है तो बंदे खुद को बदलना होगा. राम को पाना है तो बंदे खुद को बदलना होगा. धर्म युद्ध में तुझको अंगारों पर चलना. बैठा क्यों है कुछ कर्म कर, बैठा क्यों है कुछ कर्म कर, तेरा काम बोलेगा. कण कण भी जय 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 श्री राम. रे भैया कण कण भी जय 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 श्री राम. बोलिए जय श्री राम, जय श्री राम.